சார் ப்ளீஸ் சார், இனிமே நான் அங்க வரமாட்டேன் சார். இதனால எனக்கு வேலையே போனா கூட பரவாயில்ல சார். என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. ம். இந்தாங்க பிரசாதம். வேண்டாம் 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 வேண்டாம். நீயே வச்சுக்கோ. யோ, ஆ? நம்ம போய் அந்த ஃபாதரை பார்த்தா என்ன? போலாம் சார், நம்ம போலாம். ஆ சரி, அதான் எடுத்துட்டு வந்துட்டல, கொடுத்துட்டு போ. சின்னதா ஒன்று. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு தேவைப்படும்னு. இல்ல இல்ல இல்ல, என்னமோ வேணாம்னு கையில கொடுக்க சொன்னீங்க. வேண்டாம், அங்க வை. கையில கொடுக்க வேண்டாம், அங்கேயே வச்சிரு. ஆ போ போ போ. சரி சார். ம், கடவுளே, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க தைரியமா போங்க. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்க ஃபாதர். நான் அங்க வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னும் சில ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்க வரேன். சரிங்க ஃபாதர். போயிட்டு வாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இட்ஸ் சம்திங் லைக் எ ரிவெஞ்ச். அந்த குழந்தையும் அம்மாவையும் கொன்னது கண்டிப்பா சீரியல் கில்லரா இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி கொலைங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். சம்திங் லைக் சேம் அஸ் த ப்ரீவியஸ். ஐ திங்க் ஹி இஸ் a psychopath. ஒன்னு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள காதலிச்சவங்களா இருக்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சில கேசஸ் அப்படிதான் சார். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வைங்க, அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல கிரியேட் ஆகும். யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நீங்க முயற்சியும் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது உங்க மென்டாலிட்டியும் மாத்திடும். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? அந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகாததுனால அதே மாதிரி கொடூரமா இன்னொரு கிரைம் செய்யணும்னு தோணுச்சுன்னா? யூ ஆர் கரெக்ட், பட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் திஸ் கேஸ் பிகாஸ் இட்ஸ் a clear cut revenge. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கிரைம் செஞ்ச ஒருத்தருக்கு அதோட குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். முக்கியமா அவங்க எல்லார் முன்னாடியும் குற்றவாளி இல்லைன்னு காட்டிப்பாங்க. ஒருவேளை அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு மென்டாலிட்டியில அவங்க கொலை செஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணிருக்கலாம். அதனால அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா யார் முன்னாடியும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாட்டிக்க போறோன்னு அவங்களுக்கு தோண்டிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. சில சமயம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி நம்ம பக்கத்திலே கூட அவங்க இருக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்ன சார், இந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. சார், நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆள் உங்களுக்கு உயிரோட கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரி. ரெண்டு பேர் முகத்துலயும் ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. என்ன வினீத், நேத்து மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்ல அதெல்லாம் இல்ல. அவன் எதுக்கு தேவையில்லாம பயன்படுத்துற? நீ போய் டீயை போடு. பாப்பா எங்க இருக்கா? அவ உள்ளதான் விளையாடிட்டு இருக்கா. இந்த பால் பிடிச்சிருக்கா? கலர் நல்லா இருக்குல்ல? நல்ல கலர். நல்லா இருக்குல்ல? சூப்பர் பால். அப்படியா? இத புடி, அப்பா இப்ப வந்துடுறேன்.
நான் தான் சொன்னல இங்க பெரிய பிரச்சனை இருக்குன்னு. என்ன விட்டுருங்க சார், நான் இங்கேருந்து போறேன். நான் ஸ்டேஷன்ல வச்சே உங்ககிட்ட சொன்னேன்ல சார், நீங்க எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. எனக்கு என் வேலை போன கூட பிரச்சனை இல்லை சார். தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டேன். வினீத், எங்க போற? டீ குடிக்கலையா? கையில என்ன வினீத்? ஆ? கேட்டது கேட்கலையா? ஓ சிவா, உங்க கையிலயும் இருக்கா? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கையில கட்டிருக்கீங்க? ஆ, ஆ, ஆ. சிவா, சிவா. அனு, அனிதா, சார், அனிதா, அனிதா, அனு, ஆனிக்குட்டி, பாப்பா, ஆனிக்குட்டி, பாப்பா, அம்மா ஆனி. ஃபாதர், என் பொண்ணு ஆனி. In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit. Amen. ஆனி, ஆனிக்குட்டி, ஆனிக்குட்டி, ஆனிக்குட்டி. In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit. Please save the child from demons' power. Amen. ஆனி, அப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிவன். குழந்தைய வினித் கிட்ட கொடுத்துட்டு நீங்க என் கூட வாங்க. வினித், ஆனியை பார்த்துக்கோ. In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit. I am command you in the name of Lord Jesus Christ. In the name of Lord Jesus Christ. ஆண்டவரே, இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர். இறந்ததுக்கு அப்புறம் தெய்வ சன்னதியில இருக்க வேண்டிய நீ எதுக்காக இந்த உடம்புக்குள்ள புகுந்திருக்க? எல்லாம் வல்ல இறைவனின் அருளால நீ தெய்வ சன்னதிக்கு போக நான் உனக்கு உதவி பண்றேன். மத்தவங்களோட உடம்புல இருக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ இப்பவே இந்த உடம்பை விட்டு போகணும். அதுதான் தெய்வ சித்தம். ஃபாதர் குளோரியாஸ், எப்படி நான் போறது? ஒரு காரணமும் இல்லாம என்னையும் என் குழந்தையும் கொன்னவன் யாருன்னு கூட தெரியாம, எதுக்காகன்னு கூட தெரியாம நான் இங்கிருந்து போனா எனக்கு எந்த தெய்வ சந்நிதியில இடம் கிடைக்கும்னு சொல்ல வரீங்க? ஆ ஆ ஆண்டவரே,
ஆனா நீ பழித்தீத்துக்கு அணுவோட உடம்ப பயன்படுத்துறது சரியில்லை. அவளும் உன்ன மாதிரி ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒரு காரியத்துல உனக்கு வாக்கு தரேன். நீ இந்த உடம்ப விட்டு தெய்வ சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி உன் மரணத்துக்கு காரணமானவங்களை கர்த்தர் உனக்கு காட்டுவார். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப இந்த உடம்ப விட்டு நீ போகணும். இல்ல இல்ல. In the name of Father, in the name of Son, and in the name of Holy Spirit. I command you, in the name of God Jesus Christ, in the name of Lord Jesus Christ, ஆண்டவரே, இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை இந்த உடம்பிலிருந்து விரட்டுவீர். Jesus. Glory to be Father, glory to the Son, and glory to the Holy Spirit. Amen. சிவன், நீங்க இங்கேயே இருங்க. ஜான், அனிதா, ஜான், டோரை மூடிட்டு வாங்க. Jesus Christ. In the name of Jesus, in the name of Son, and the name of Holy Spirit. I command you, in the name of Lord Jesus Christ, in the name of Lord Jesus Christ, ஆண்டவரே, இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை இந்த இடத்திலிருந்து விரட்டுவீர். I command you, in the name of God Jesus Christ, எல்லாம் வல்ல பரமபிதாவே, உங்களுடைய கருணையின் கிருபையால் நான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆணையிடுகிறேன். இங்கிருந்து நீ உடனே ஓடிவிடு சாத்தானே.
அப்புறம் ஃபாதர் இந்த தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட எதையும் இங்க வைக்காதீங்க. தூரமா எங்கேயா கொண்டு போய் ஏரியில போட்டுருங்க. புரிஞ்சுதா? ம். ஃபாதர், ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வாங்க. இந்த வந்த சரிங்க ஃபாதர். என்னாச்சு ஃபாதர்? சிவா, ம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இப்போதைக்கு மட்டும்தான். ஃபாதர் என்ன சொல்ல வரீங்க? வெறும் தையல் மிஷின் மூலமா உன் குடும்பத்துக்குள்ள வந்தது யாரா இருந்தாலும் அவங்க திரும்பி வராம இருக்கிறதுக்காக அவங்க மரணத்துக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. கண்டிப்பா ஃபாதர். ம். அப்புறம் ஜான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. சில சமயம் அது வெறும் சந்தேகமா கூட இருக்கலாம். என்ன ஃபாதர்? உன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினீத்த ஜானுக்கு நேரடியா தெரியாதுன்னாலும் ஆனா தெரியும். ஜான் சொன்னதை வச்சு பார்க்கறப்ப இந்த வீட்டுக்கும் வினீத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஸோ நீங்க சொல்ல வர்றது மனசுல தோன்ற சந்தேகங்களும் கற்பனைகளும் உண்மைன்னு நம்புற ஆள் இல்லை நானு. ஜானோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்க நேரம் ஃபாதர். கிடைக்கும் போது சர்ச்சுக்கு வாங்க, நான் அங்க இருப்பேன். ஓகே. காட் bless யூ மை சன். அது வினேத், ஆ. நான் தங்கி இருக்கிற வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுக்காக சார் அப்படி கேட்குறீங்க? சார் அந்த திருட்டு பசங்க சொன்னதை நம்புறீங்களான்னு? இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேன் சார். இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் சார். பரதேசி! வீட்டுக்குள்ள புந்து பொறுக்கித்தனமா பண்ற. விடியா, உனக்கு தெரியுமா அந்த வீட்ல அம்மாவும் பொண்ணும் எப்படி இறந்தாங்கன்னு? யாரு கொன்னான்னு?
உன் பையன் தான் அவங்கள கொன்னது. ஓ பார்த்து பேசு. அவன் அப்படிலாம் கிடையாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. என்கிட்டயே என் பையனை பத்தி தப்பா பேசுற. அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தானையா தெரியும். நான் தான்டா கொன்னேன். நான் தான்டா கொன்னேன். இப்ப என்ன சொல்ற?